அன்பான மேசராசி அன்பர்களே, வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜென்ம ராசியில சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை இந்த மாசம் இருக்கிறதுனால, விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல அலையிறத அவாய்ட் பண்ணுங்க. நிறைய ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வெளியூர் பிரயாணங்கள் அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுடைய பொருட்களையும் பணத்தையும் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மறதியாவோ அல்லது களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும்ன்றதான் கிரக நிலைகள் சொல்லுது. அதே போல பண உதவின்றது இந்த மாதம் நீங்கள் செய்வதை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் திரும்ப வாங்குறது ஒரு கஷ்டமான சூழல் உங்களுக்கு உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகன பிரயாணங்களில் கவனத்தோட இது பண்ணுங்க. அது போல திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண வரன் பார்க்கறது முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. ஏதாவது ஒரு தவறான வரனை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த மாசம் விட்டுட்டு கூட நம்ம அடுத்த மாசம் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால கொஞ்சம் இந்த மாசம் ரொம்ப அவசியமான விஷயங்களை மட்டும் இது பண்ணுங்க. ஒரு சில விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. இப்ப வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இப்ப ஜென்ம ராசியில செவ்வாய் இருக்கு, விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இப்ப திருதிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இது உங்களுடைய சுப்பீரியர் வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தேவையில்லாம யார்கிட்டையும் போய் இப்ப கம்பெனியை பத்தி ஒரு சில விஷயங்களை ஒருத்தவங்க குறை சொல்றதோ இல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றதோ இந்த மாசம் வேண்டாம். ஏன்னா அதனால இது தேவையில்லாத ஒரு சங்கடங்களை உங்களுக்கு உருவாக்கிவிடும். அதனால பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. இப்ப தொழில் பண்றவங்க தேவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புதுசா ஒரு விஷயத்த போய் முயற்சி இந்த மாசம் பண்ண வேண்டாம். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் பண்ணுங்க. பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நார்மலா பண்றது கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லை அப்படின்ற விஷயமா தான் இருக்கு. ஏன்னா வருமானத்தை விட செலவுகளும் அதிகமா இருக்கும். அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை விட்டுறக்கூடாது. அதை நீங்க பாத்துக்குங்க. இப்போ விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் விவசாயத்துக்கான கிரகம். இப்ப இந்த விவசாயிகளுக்கு உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும். அதனால பிரச்சனை இல்லை, பார்த்துங்க. இப்ப உங்களுக்கான அட்வைஸ் அப்படின்றது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கான சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு 100 முறை யோசனை செய்து கரெக்டான விஷயங்களை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா கரெக்டான விஷயமும் வரும், தப்பான விஷயமும் வரும். அதை ரொம்ப யோசனை பண்ணி கரெக்டான விஷயத்த எடுத்துக்கங்க. இப்ப பரிகாரம்ன்றது சாயந்தரம் பக்கத்துல அம்மன் கோயிலோ பெருமாள் கோயில் சிவன் கோயில் எது இருக்கோ போயிட்டு நெய் தீபம் போட்டுவாங்க. உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.